ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது இதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ரிஷப ராசிக்கு பலன் பார்க்கல, லக்னத்துக்கான பலன் தான் பார்க்குறோம். இந்த லக்னம் ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணுங்கிறத தொடர்ச்சியாக நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரிஷப லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பலன் 90% பொருந்தும். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்னும் நீங்கள் ரிஷப லக்னம்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. 2ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஏதாவது கையில் தங்குமா தேங்குமா இருக்குமாங்கிறதா அது இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல குருவும் இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது பெரிய லெவலில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பெரிய அளவில் பண வசதி இல்லை, பொருள் இல்லை அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய லக்ன அதிபதி சுக்கிர பகவானே 6ஆம் அதிபதியாக இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம லோன் வாங்கிறது, கடன் வாங்கிறது. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கடன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கடன் கேட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த பர்பஸ் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பெண் வேலையாட்களை தேடிட்டு இருந்தீங்களோ அவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள், எனக்கு வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, ஜெயிப்பனான்னு தெரியல, டிஸ்பியூட் இருக்குது, சக்ஸஸ் ஆகுமானா இந்த மாதம் வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வருமா, சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்க்குற போது பரவாயில்லை. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. எந்த காரியத்தை எடுத்தாலும் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இந்த மாதம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஸோ நீங்கள் எவ்வளவு இந்த மாதம் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன், 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்து வர்றது எவ்வளோவுக்கு நன்மையோ அவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் எய்ம் பண்ணீங்களோ அதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்களோ அவங்க அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. அது இல்லாமல் யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு எல்லைக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது பெரிய லெவலில் சோசியல் மீடியாவை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருந்துகிட்ருக்கு. உறவுகளால் நன்மைகள் உங்களுக்கு இருக்குது, உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உறவுகள் எதுவும் பிரிஞ்சு போயிருந்தால் கூட அவங்க சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. நீங்கள்
பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு அல்லது லாபத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்கலாம். துணிஞ்சு செயல்படுங்க. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். ஸோ யாரையாவது நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, வீடு மாற்றங்கள் உங்களுக்கு, இடமாற்றங்கள் இருக்குது, ஊர் மாற்றமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, கைவிட்டு போகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு இது வரைக்கும் பேசுகிறாலும் முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விதமாக சேலாகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆடி 16லேருந்து ஆவணி 15 வரைக்குமான காலம். ஆகையினால ரிஷபலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவருமே சூரியன் சந்திரனில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். இப்படி இருந்தாலே ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு காதல் விஷயம் இல்லைன்னா காதல் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது இந்த மாதத்தில் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஜாப் இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, வேலையில் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். இதுவும் இந்த மாதம் முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே வேலையில் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எந்த வேலையும் செய்யணும். ஸோ நீங்கள் போட்டியான உலகத்தில் நீங்களும் ஓடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, எதில் வேணாலும் இருங்க. இதுதான் நிலவரம். ஏன்னா சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தை பார்த்தாலே ஒரு பக்கம் உங்களை வேலையை விட்டு தூக்கணும், அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகணும், அல்லது விஆர்எஸில் வரணும், அல்லது வேலையில் லாங் லீவ் போடணும், வேலையை பற்றி ஒரு பயத்திலே வச்சுருப்பார். அதனால் நீங்கள் கெரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் நோயிலிருந்து குணமாவதற்கு அல்லது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா உண்டு. அது இல்லாமல் எனக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான